அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நன்மைகள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாரு. சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கன்னியில் சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரம் பெறுகிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும், ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்ப்பதும், சுக்கிரன் 10ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருப்பதையும் வைத்து 6000 பொழுது சில எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய தொழில்கள்ல, உத்தியோகத்துல அதிக கவனத்தோடு இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. உத்தியோகத்தில் மாற்றமும் பதவி உயர்வும் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு, வாகனம் முதலியவற்றை வாங்கும் யோகம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி நன்றாக பலத்தோடு இருப்பதால் தொழில் வியாபாரங்கள் செழிக்குங்க. 10ஆம் இடத்தில் கேது நல்ல அமைப்புடன் இருப்பதால திடீர் வரவுகள் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் ஆன்மீக பயணங்கள் செய்யும் வாய்ப்புகள் உண்டுங்க. இப்படிப்பட்ட காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய ராசிக்கு ஆயுள், ஜீவனம் ஆகியவற்றிற்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதே இந்த நிலையை சுட்டி காட்டுது. அதே போல செவ்வாயும் சாதகமாக இருக்கிறாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் பூமிக்காரகரான செவ்வாயானாலும் நன்மைகள் அதிக அளவு ஏற்பட இருக்கு என்பதால இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. இவ்விரு கிரகங்களும் அனுகூலமில்லாத நிலைக்கு மாறிவிடுதுங்க. ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது எதிர்பாராத செலவுகளை எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு ரூண ரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது கங்கை, யமுனை, சிந்து, துங்கபத்ரா, நர்மதா, கோதாவரி போன்ற ஜீவ நதிகளும் மற்றும் என பூர்வ பாராச்சரியம் போன்ற மிக புராதன ஜோதிட நூல்கள் விளக்கி இருக்கு. மிகவும் சிக்கனமாகவும் ஜாக்கிரதையாகவும் கைப்பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. எடுத்தும் கௌத்தும் என்று தாராளமாக செலவு செய்துவிட்டு பிற்காலத்தில் அவதியுற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதால கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய பணத்தில் அதிக சிக்கனம் செய்வது நல்லதுங்க. அதே போல் சனி பகவானும் செவ்வாயும் அனுகூலமாக வலம் வருவதால தக்க தருணத்துல உதவிகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாயும் இருப்பது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அர்த்தாஷ்டகத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது கடன் வாங்கக்கூடாது, ஏனென்றால் அது வளரும் என கூறுதுங்க. பழமையான ஜோதிட கிரகந்தங்கள் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால நிதி நிலைமை என்பது அனுகூலமாக இருக்குதுங்க. செலவுகள் ஏற்படும் போது சனி பகவான் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாரு. இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்தவர் சனி பகவான் தாங்க. அவர் இந்த காலகட்டம் முழுவதுமே மிகவும் அனுகூலமாக சுபபலம் பெற்று திகழ்கிறாரு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் ஆகியவை பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்குங்க. பலருக்கு
உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. ஆனால் அந்த வேலையில் திருப்தி கிடைக்குமா என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருப்திகரமாகவே அமையுங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குறிப்பாக வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் தனுசு ராசியினருக்கு பதவி உயர்வை பெற்று தருவார் ஜீவனக்காரகரான சனி பகவான் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. லாபம் படிப்படியாக உயர்வதை உங்களுடைய அனுபவத்தில் உங்களால காண முடியுங்க. குருவினுடைய நிலையினால இந்த வாரங்கள்ல நிதி பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இல்லாததால புதிய முதலீடுகள்ல தவிர்ப்பது நல்லதுங்க. அப்படியே மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வித்யாகாரகரான புதன் உபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. அதன் பிறகு அவருடைய நிலை மாறிவிடுங்க. முதல் 2 வாரங்கள் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதனால் தனுசு ராசியை சேர்ந்த ஒரு சில மாணவ மாணவிகளுக்கு தகாத மாணவ சேர்க்கை உண்டாகுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய கல்வியில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள செவ்வாய் குரு பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க. மங்கள் என்ற சொல் செவ்வாயை குறிக்குதுங்க. விளைச்சல் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க. அரசாங்கமும் ஆதரவாக இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு காலகட்டமா தான் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் முன்னேற்றமான ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாத பெண்கள் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாங்க. அப்படி முயற்சிக்கும் போது வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கும் என்பதால நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தாயாருடைய உடல்நிலையில அதிக கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்குங்க. பணிச்சுமையும் அதிகரிக்கும். அதனால் உடலில் மனதிலும் சோர்வினை உணர்வுங்க. ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையில் ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்தளவு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.